ஆகஸ்ட் 15 நம்ம தமிழ் சேனல்ஸில் என்னென்ன திரைப்படங்கள் ப்ரீமியர் பண்ண போகிறாங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் என்னென்ன திரைப்படங்கள் என்னென்ன சேனல்ஸ் வாங்கி வச்சுருக்காங்கன்னு நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் சொல்லிட்டோம். இப்போ அந்த அன்னைக்கு என்னென்ன திரைப்படங்கள் ஒளிபரப்பு செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம சன் டிவியை பார்க்கலாம். சன் டிவியில் இந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துக்கு என்ன திரைப்படம் ஒளிபரப்பு செய்கிறாங்கன்னா, புதிய திரைப்படங்கள் அவங்ககிட்ட எதுவும் கிடையாது. ரெட்ரோ திரைப்படத்தை பார்த்திங்கன்னா செகண்ட் டெலிகாஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி அந்த வீக் கூட செகண்ட் டெலிகாஸ்ட் நம்ம சன் டிவியில் எதிர்பார்க்கலாம். நம்ம சூர்யாவோட ரெட்ரோ. அடுத்து நம்ம ஜீ தமிழ் பக்கம் போனால் ஜீ தமிழ்கிட்ட நிறைய திரைப்படங்கள் வச்சுருக்காங்க. அதில் இந்த சுதந்திர தினத்துக்கு என்ன திரைப்படம் ஒளிபரப்பு செய்கிறாங்கன்னா, நம்ம ஜீவாவோட பிளாக் திரைப்படத்தை ஒளிபரப்பு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம ஜீ தமிழில் இந்த சுதந்திர தினத்துக்கு ப்ரீமியர் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி கும்கி 2 திரைப்படத்தை ஒன்றும் ப்ரீமியர் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அந்த திரைப்படத்தை கூட நம்ம சுதந்திர தினத்துக்கு எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி நம்ம ஜீவாவோட இன்னொரு திரைப்படமான தலைவர் தம்பி தலைமையில் இந்த திரைப்படம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகிருந்துச்சி. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் அவங்க தான் வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை கூட நம்ம சுதந்திர தினத்துக்கு நம்ம ஜீ தமிழில் எதிர்பார்க்கலாம். இந்த 3 திரைப்படங்கள் நம்ம ஜீ தமிழில் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம விஜய் டிவியில் என்ன திரைப்படங்கள் ஒளிபரப்பு செய்கிறாங்கன்னா, திரைப்படங்கள் ரைட்ஸ் கம்மியாக தான் வச்சுருக்குறாங்க. அதில் இந்த சுதந்திர தினத்துக்கு நம்ம ஆர்யாவோட மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்தை ஒளிபரப்பு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது. யோகி பாபுவோட கிணத்த காணா திரைப்படத்தை கூட ஒளிபரப்பு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது இந்த சுதந்திர தினத்துக்கு நம்ம விஜய் டிவியில். அடுத்து கலைஞர் டிவியில் ஒரு புது படமும் கிடையாது. அவங்க அவ்வளோதான் அவங்களோட புது திரைப்படங்க. திரைப்படங்கள் அவங்க வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்கினா ஏதாச்சும் வெப் சீரிஸை வேணால் வாங்கி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களே தவிர புது திரைப்படங்கள் எதுவும் ஒளிபரப்பு செய்ய மாட்டாங்க. அவ்வளோதான் இந்த சுதந்திர தினத்துக்கு ஒளிபரப்பு செய்கிற புதிய திரைப்படங்களோட லிஸ்ட்டு. நம்ம அடுத்து விநாயகர் சதுர்த்தியோட லிஸ்ட்டை நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். என்னென்ன திரைப்படங்கள் அவங்க ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க ஆல் சேனல்ஸ், என்னென்ன திரைப்படங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு ஒளிபரப்பு செய்கிறாங்கன்னு நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம்.